தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து, தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் சார் நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வலை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். வேறு இருக்க விட செய்வாங்க. ஐயத்தானே செய்ய முடியும். இவ்வளவு வருஷமா 60 வருஷமா செய்யலையே. தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு பேசப்பட்டது. அப்படிலாம் இல்லை, எப்பொழுதும் பேசுகிறாங்க, எப்பொழுதும் பேசப்படுகிறது. நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. 60 வருஷமாக விட்டுட்டோம். 60 வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே. இப்போனாலும் பேசப்படுகிறது அல்லவா? அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. தவறான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்படும். வேறு என்ன கேட்க? மோடி பிரதமரான மகிழ்ச்சியா? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்? இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நாட்டை மீட்டு கொடுக்கணும், அதனால மகிழ்ச்சி. கூட்டணி ஆட்சியாக அமைஞ்சிருக்கிறது. இருக்கட்டும், இருந்தால் அதெல்லாம் சரியாக வந்துடும். சரியாக வந்துடும். சீமான் நாமினல் கட்சி அங்கீகாரம், தேர்தல் அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு, மக்கள் கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அவரும் கிடைச்சி நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழக மக்கள் முடிவு சரியான முடிவு. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் முடிவு என்ன ஒன்று, இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் எனக்கு வருத்தம். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார்? இராணுவத்தை அனுப்புனது யார்? அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க. அது நான் சொல்ல மாட்டேன். இல்லை, தமிழக மக்கள் எடுத்த முடிவு அப்போ சரிதான் சொல்றீங்க. தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை. என்ன குறை? இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருத்தம். அதிகமாக அது அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம். சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.